படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவிமணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவிமணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. வித்துவம் காட்டா வித்தகர் கவிமணி. சத்தியம் நேர்மை மிக்கவர் கவிமணி. உழைப்பை உயர்வாய் நினைப்பவர் கவிமணி. உளத்தில் இறையை இருத்தினார் கவிமணி. குழந்தை கவிதைகள் கொஞ்சிக் கொடுப்பார். படித்தவர் குழந்தையாகியே மகிழ்வார். அமுதாய் தேனாய் கவிதைகள் இனிக்கும் அன்னை தமிழும் அனைத்தே நெகிழும். தத்துவ கருத்துகள் சமய கருத்துகள் வித்துவ நிலையில் விளம்பிட மாட்டார். கற்பவர் கருத்தினில் பதிந்திடும் வண்ணம் கவிமணி கனிவாய் கவிதைகள் தருவார். படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவிமணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. நிறைந்தே இருக்கும் பக்தியின் வழியில் பயணப்படுவார். பசுந்தமிழ் பாவலர் கவிமணி ஆவார். சமத்துவம் கவிமணி தனித்துவமாகும். உள்ள உயர்வே உன்னதம் என்பார். நல்லதன் நிறைவே செல்வம் என்பார். சொல்வதை சுவையாய் சொல்வார் கவிமணி. மலரும் மாலையும் மனமமர் இலக்கியம். ஆசிய ஜோதி அருந்தமிழ் பொக்கிஷம். மணிமணியாக தமிழ் பதம் எடுத்து கவிமணி தந்தார் கவிதை மாலையாய். கவிமணி கவிதை கற்கண்டாய் இனிக்கும் செவிகளில் தேனாய் பாய்ந்துமே செல்லும். அவரது கவிதை அருந்தமிழ் சொத்தே. கவிமணி மீண்டும் பிறந்திட வேண்டும். பாட்டுக்குரு புலவன் பாரதியடா எனத் துணிவுடன் சொன்னவர் கவிமணியாவார். பாரதி தமிழை இனிக்குது என்றான். கவிமணி தமிழை கனிரசமாக்கினார். படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவிமணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. கவிமணி கவிதை கற்கண்டாய் இனிக்கும் செவிகளில் தேனாய் பாய்ந்துமே செல்லும். அவரது கவிதை அருந்தமிழ் சொத்தே. கவிமணி
நிலைத்திருப்பார். படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவில்மணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவிமணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. வித்துவம் காட்டா வித்தகர் கவிமணி. சத்தியம் நேர்மை மிக்கவர் கவிமணி. உழைப்பை உயர்வாய் நினைப்பவர் கவிமணி. உளத்தில் இறையை இருத்தினார் கவிமணி. குழந்தை கவிதைகள் கொஞ்சி கொடுப்பார். படித்தவர் குழந்தையாகியே மகிழ்வார். அமுதாய் தேனாய் கவிதைகள் இனிக்கும் அன்னை தமிழும் அனைத்தே நெகிழும். தத்துவ கருத்துகள் சமய கருத்துகள் வித்துவ நிலையில் விளம்பிட மாட்டார். கற்பவர் கருத்தினில் பதிந்திடும் வண்ணம் கவிமணி கனிவாய் கவிதைகள் தருவார். படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவிமணி. எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. எளிமை இனிமை நிறைந்தே இருக்கும். பக்தியின் வழியில் பயணப்படுவார். பசுந்தமிழ் பாவலர் கவிமணியாவார். சமத்துவம் கவிமணி தனித்துவம் ஆகும். உள்ள உயர்வே உன்னதம் என்பார். நல்லதன் நிறைவே செல்வம் என்பார். சொல்வதை சுவையாய் சொல்வார் கவிமணி. மலரும் மாலையும் மனமவர் இலக்கியம். ஆசிய ஜோதி அருந்தமிழ் பொக்கிஷம். மணிமணியாக தமிழ் பதம் எடுத்து கவிமணி தந்தார். கவிதை மாலையாய் கவிமணி கவிதை கற்கண்டாய் இனிக்கும். செவிகளில் தேனாய் பாய்ந்துமே செல்லும் அவரது கவிதை. அருந்தமிழ் சொத்தே கவிமணி மீண்டும் பிறந்திட வேண்டும். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என துணிவுடன் சொன்னவர் கவிமணியாவார். பாரதி தமிழை இனிக்குது என்றான் கவிமணி தமிழை கனிர
ரசமாக்கினார். படிக்கும் பாங்கில் எடுத்து சொற்களை பாட்டாயாக்கிடும் தமிழ்மணி கவிமணி எழுத்தும் பொருளும் இயல்பாய் இணைய இனிய கவிதைகள் தருவார் கவிமணி. கவிமணி கவிதை கற்கண்டாய் இனிக்கும் செவிகளில் தேனாய் பாய்ந்துமே செல்லும் அவரது கவிதை அருந்தமிழ் சொத்தே கவிமணி மீண்டும் பிறந்திட வேண்டும் தமிழ்மணி கவிமணி பசுந்த